ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு டீ தூள் அதாவது எஸ்டேட் தான் இருக்கும் ஃபுல்லாக டீ தூள் தான் ஃபுல்லாக இது. ஸோ இங்கே தான் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இங்கேருந்து தான் பார்த்தீங்கன்னா அதாவது ஃபேக்ட்ரிக்கு போய் அங்கே வந்து தூளாக்கி ஸோ அங்கேருந்து டீ தூளை வந்து கொண்டு போய் வேர்ல்டு ஃபுல்லாக அதாவது தமிழ்நாடு இந்தியா மட்டும் இல்லைங்க, இங்கே இருக்க ஊட்டி டீ தூள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு ஊட்டி இது டீ தூள் கண்டிப்பாக ஒரு ஸ்பெஷல் இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தேயிலை தோட்டம் தான். ஸோ இங்கே தான் நம்ம இருக்கிறோம். ஸோ இப்போ அடுத்து நெக்ஸ்ட் எங்கே போக போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டீ தூள் மேனுஃபேக்சரிங் பண்ணுற ஒரு கம்பெனிக்கு போக போகிறோம். ஸோ அவங்க ஹோல்சேலாக பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அங்கேருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பல இடங்களுக்கு இந்தியாவில் பல இடங்களுக்கு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க டீ தூளை. ஸோ அங்கே போக போகிறோம். ஸோ இங்கே கட் பண்ணுறோம். ஸோ அங்கே போய் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். பாட்டி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எல்லாம் பறிக்கிறீங்களா? சரி பாட்டி, சரி அப்படி பெரிங்க. எல்லாமே தேயிலை தோட்டம் தான். ஸோ எந்த அளவு தேயிலை விளையுதுன்னு பாருங்கள் ஊட்டியில். ஸோ நான் காட்டுறது 100ல் ஒரு 1% தாங்க. ஸோ இது மாதிரி 99% தேயிலை விளையிற தோட்டங்கள் இருக்குது. Hi guys, welcome back. Imran, business and நான் உங்கள் இம்ரான். இன்னைக்கு நான் எங்க இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக டீ தூள் தயாரித்து கொடுத்துட்டு இருக்க ஒரு இடத்துல தான் இருக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்ரீ பாலாஜி ட்ரேடர்ஸ் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா டீ தூள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே தான் இருக்கேன். சார் தான் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அவர்கிட்ட தான் பேச போகிறோம். ஸோ எப்படி பண்ணுறாங்க, எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். சார் உங்கள் பேர் சார்? சார் ரமேஷ். சார் இந்த பிஸ்னஸ் எந்த பண்ணிட்டு இருக்கீங்க? 25 வருஷமாக பண்ணிட்டு இருக்கேன். 20 years பண்ணிட்டு இருக்கீங்க. சரிங்க சார். சார் பார்த்தீங்கன்னா இப்போ ஊட்டியில் நிறைய வெரைட்டி டீ தூள் இருக்குது. ஸோ உங்கள் டீ தூளுக்கும் மற்ற டீ தூள் டிஃப்ரெண்ட் இருக்குது? மற்ற டீ தூளுக்கு டிஃப்ரென்ஸ்ன்றதை விட நம்ம மக்களுக்கு என்ன வேணுமோ அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அது எப்படி அவங்க எதிர்பார்க்குறாங்களோ அப்படி கொடுப்பீங்க? ஆமாம். என்ன ரேட்டில் கேட்டாலும் கொடுப்பீங்க? என்ன ரேட்டில் இல்லை, பேஸ்ட் ஆன் மார்க்கெட். சரி, ஓகே. ஆமாம். ஸோ இப்போ உங்ககிட்ட வந்து ஆர்டர் பண்ணுறாங்க அப்படின்னா சரி எந்த மாதிரி கஸ்டமர் எந்த மாதிரி வெரைட்டி கேட்பாங்க அவங்ககிட்ட? இப்போ இது வரைக்கும் பண்ணிட்டு இருக்க கஸ்டமர்ஸ் கேட்குறேன் சார். மேக்ஸிமம் வந்து பெட்டர் மீடியம் குவாலிட்டி தான் கேட்பாங்க சார். சீப் டீ யாரும் கேட்க மாட்டாங்க. பெட்டர் மீடியம் டீ நல்லா கேட்பாங்க. சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எந்த ஊருக்கு நீங்கள் வந்து அனுப்பிட்டு இருக்கீங்க டீ தூள்? மெயினாக சென்னைங்க. சென்னை அந்த பெல்ட்டுங்க. சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், சென்னை அந்த பெல்ட்டுங்க மெயினாக. அப்புறம் கொஞ்சம் வந்து கோயம்புத்தூர் இந்த பெல்ட் பண்ணிட்டு. சரி, ஓகே. இப்போ வந்து உங்கள் பிராண்டில் இந்த பாலாஜி பிரீமியம் டீ அந்த பிராண்ட்லேயே கொடுத்துருவீங்களா? அவங்க அந்த மாதிரி இருக்கிற பிராண்டில் பண்ணி கொடுப்பீங்க? ஆமாம். அது ஹோல்சேலாக கேட்குறவங்க அவங்க பிராண்டு போட்டு பண்ணிடுவாங்க. நாங்கள் வந்து எங்கள் பிராண்டில் கேட்குறவங்களுக்கு எங்கள் பிராண்டில் போட்டுருவோம். சரி, ஓகே. சார் இப்போ பார்த்தீங்கன்னா என்னென்ன வெரைட்டி டீ தூள் இருக்குது? அது ஒன்று என்ன சொல்ல முடியுங்களா? சார் அது வந்து வெரைட்டினா டஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வெரைட்டி தான் மெயினான வெரைட்டி சார். பிடி, ஆர்டி, எஸ்ஆர்டி, எஸ்எஃப்டி. சரி சார். வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிஓபிஎல் அந்த மாதிரி. சார் இப்போ கீழே வச்சிருக்கீங்களா இந்த ஐட்டம்ஸ்? இது ஒன்று சொல்ல முடியுமா? இதெல்லாம் நம்ம சவுத்தில் வந்து நல்லா போகக்கூடிய டீஸ். இந்த டீங்கெல்லாம் சவுத்தில் அதாவது வாட்டர் பிளண்ட் ப்ளஸ் டொமஸ்டிக் ரெண்டுக்குமே இந்த டீ தான் போயிட்டு இருக்கும். என்ன காரணம்னா உங்களுக்கு நல்லா டிகாஷன் வேணும், லிக்கர் நல்லா வேணும். அதனால வந்து இந்த டஸ்ட் கிரேட வந்து சூஸ் பண்ணி இதுல பண்ணிட்டு இருக்கோம்.
சரி ஓகே. சரி இப்போ இதோட பேர் சொல்ல முடியுங்களா? அது என்னென்ன அது கிரேட் பேர் இருக்குங்களா? ஆமாம் சார், அதை சொல்ல முடியுங்களா? இது வந்து உங்களுக்கு நல்ல திக்னஸும் ஸ்ட்ராங்கும் கிடைக்குங்க இதுல. அப்புறம் இது வந்து மூணார் டீ. இதுல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிட்டர்னஸ் நல்லா கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு டீ வந்து நல்ல திக்னஸா கிடைக்கும். இது ரெண்டுலயும் நல்ல டேஸ்ட் இருக்கும். அதாவது உங்களுக்கு நேச்சுரல் டீ ரெண்டுமே நீலகிரி டீல கிடைக்கும். அதனால இந்த மாதிரி நம்ம பிளண்ட் போடுறோம். சார் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்ககிட்ட இவ்வளோதான் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு அளவுக்கு வச்சுருக்கேன், குவான்டிட்டி அளவு அப்படியெல்லாம் இல்லை சார். எவ்வளோ கேட்குறாங்களோ அவ்வளோ கொடுக்கும். சரி ஓகே. ஸோ மினிமம் மேக்ஸிமம் அது மாதிரி வச்சுருக்கீங்களா? மினிமம் 10 kg சார். ஏன்னா கொரியரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 kg அனுப்பும்போது கொஞ்சம் சீப்பாக இருக்கும். அதுக்கு கீழே அனுப்பும்போது கொரியர் சார்ஜஸ் ஜாஸ்தியாக இருக்கும் சார். மினிமம் 10 kg. சரி ஓகே. இப்போ டன் கணக்கில் சாரி ஒரு 50 கிலோ 100 கிலோ எடுத்தாங்க அப்படின்னா சரி, நீங்கள் வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் பண்ணி விட்டுருங்களா? டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புவோம் சார், அனுப்புவோம். சரி, டிரான்ஸ்போர்ட்டில் வேணும்னா டிரான்ஸ்போர்ட்டில் அனுப்புவோம். சரி ஓகே சார். சரி பார்த்தீங்கன்னா சார் இப்போ உங்ககிட்ட இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு யாராவது கால் பண்ணுறாங்க, சரி, ஸோ எந்த மாதிரி அவங்க கால் பண்ணலாம்? எந்த மாதிரி மக்களுக்கு மைண்டில் அவங்களுக்கு ஐடியா ஓடிட்டு இருக்கும் இந்த மாதிரி நம்ம பண்ணலாம் அப்படின்னு? ரெண்டே பிளண்ட் தான். ஒன்று வந்து டொமஸ்டிக் பர்பஸ்ங்க, ஹோம் பிளண்டுன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து வாட்டர் பிளண்டு. அந்த வாட்டர் பிளண்டில் வந்து உங்களுக்கு அசாம் டீ வந்து நிறைய பர்சன்டேஜ் போட்டு வாட்டர் பிளண்ட் கொடுக்கும். வீட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட் நல்லா பிடிக்கும். சார் இப்போ இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்குறீங்களே, சரி, ஸோ எப்படி உங்களால் இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்க முடியுது? இவ்வளோ ரேட் கம்மியாக கொடுக்க முடியுதுன்னா வெரைட்டி ஆஃப் டீஸ் வாங்குறோம் சார். எல்லா டீயும் வாங்கி ஆவரேஜ் பண்ணி ஒரு மார்ஜின் வச்சு கொடுத்துருவோம். அப்போ எல்லா டீயும் வாங்கி மிக்ஸ் பண்ணி தான். ஆமாம். சரி சார், இப்போ இதோடைய ரேட்டை பற்றி சொல்ல முடியுமா? மக்கள் பார்க்குறவங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரேட் தெரியும். அவங்களுக்கு நீங்கள் என்ன ரேட் கொடுத்துட்ருக்காங்க, கேஜி எவ்வளோ கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ ஒரு அப்ராக்சிமேட்டாக அவருக்கு சொல்ல முடியுமா? அப்ராக்சிமேட் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 240 rupees தான் சார் லோவஸ்ட் ரேட் நான் கொடுக்குற ரேட்டு. ஹையஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 300 வரைக்கும் கொடுப்போம். சரிங்க சார். சார் இப்போ இந்த பிஸ்னஸ் பண்ணனா, இது ஒரு இம்பார்ட்டன்டான கேள்வி, முக்கியமான கேள்வி. பிஸ்னஸ் பண்ணனா ஒருத்தங்க எடுத்து பண்ணுறாங்க அப்படின்னா எவ்வளோ அவங்களால மாதம் சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க? அதான் உங்களோட ஒர்க்கிங் கெப்பாசிட்டியை பொறுத்து தான் இருக்கு. ஸோ இல்லை உங்களுக்கு தெரியும், உங்ககிட்ட இவங்க யாராவது எடுத்துருப்பாங்க, பண்ணியிருப்பாங்க, சுயமி அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, உங்களுக்கு ஒரு அந்த மாதிரி தெரியும்ல. ஸோ அந்த மாதிரி உங்களால் ஒரு சொல்ல முடியுமா? என்னையே எடுத்துக்கீங்களேன். 25 yearsக்கு முன்னாடி நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இப்போ வந்து இந்த பிஸ்னஸ் ஆரம்பிச்சு 25 years ஆயிடுச்சு. ஒரு எக்ஸிக்யூட்டிவ்க்கு என்ன சேலரி கிடைக்கும் அது கிடைச்சிட்டு இருக்கு. ஒரு பர்மனண்டா வருமானம் வரும் சொல்றீங்க. 2 ஸ்டாஃப் இருக்காங்க, அவங்களுக்கு சேலரி கொடுத்துட்டு அப்படி போயிட்டு. நன்றி சார். நமக்காக நம்ம சப்ஸ்கிரைப் நிறைய விஷயம் ஷேர் பண்ணிட்டீங்க. ஸோ நீங்க தான் சொல்ல விரும்புறீங்களா வீடியோ பார்க்குறவங்களுக்கு? அதாவது நல்ல பொருளை வாங்கி நல்ல வியாபாரம் பண்ணா கண்டிப்பா நல்லா மேல வரலான்றது என்னோட சஜஷன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து உங்களுக்கு டீ தூள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா சாரோட கான்டாக்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷனையும் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு பல்காக தேவைப்பட்டாலும் சரி, இல்லை 10 கிலோ அந்த மாதிரி தேவைப்பட்டாலும் சரி, சாருக்கு கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கிங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் அவைலபிளாக இருக்குது, வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஏன்னா கால் எடுக்கணும், வாட்ஸ்அப் பண்ணுங்க, ஏன்னா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்கும் பயனுள்ள வீடியோவாக இருக்கும். ஸோ வீடியோ கொஞ்சம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேற ஒரு நல்ல வீடியோவில் வேற ஒரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். பை ஃப்ரம் இம்ரான். பை.